guys, welcome back to my channel. So இன்னைக்கு வீடியோல வந்து ஒரு easy beginners makeup tutorial பண்ண போறோம். இந்த லுக் வந்து நீங்க காலேஜஸ்க்கு இல்ல உங்க ஆபீसेसக்கு கூட போட்டு போகலாம். And நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து 500 ரூபீஸ்க்கு கீழ தான் வரும். நான் யூஸ் பண்ண ப்ராடக்ட்ஸோட இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து description boxல கொடுத்துறேன். First நான் யூஸ் பண்ண போற கன்சீலர் வந்து LA Girl Pro HD கன்சீலர். இந்த ப்ராடக்ட் மட்டும் தான் நான் சொன்ன அந்த 500 ரேஞ்சுக்கு கீழ வராது. ஏனா என்கிட்ட 500 கீழ எந்த கன்சீலரும் இல்ல. சோ அதனால இந்த கன்சீலர் யூஸ் பண்றேன். இந்த கன்சீலர் வந்து என்னோட அண்டர் ஐஸில் அண்ட் பிம்பிள் மார்க்ஸ் இருக்க இடத்துல அண்ட் வாய்க்கிட்ட வந்து கொஞ்சம் ஹைப்பர் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அங்கெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறேன். இந்த கன்சீலர் பிளெண்ட் பண்ணுறதுக்கு நான் வந்து பியூட்டி பிளெண்டர் யூஸ் பண்ணுறேன் பேக் காஸ்மெட்டிக்ஸ்லேருந்து. இந்த கன்சீலரோட ஃபார்முலா வந்து ரொம்ப க்ரீமியாக இருக்கும். அதனால் வந்து உங்களுக்கு பிளெண்ட் பண்ணுறது வந்து ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இன்றைக்கி வந்து நான் ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ண போகிறதில்ல. ஏன்னா நம்ம வந்து இன்றைக்கி ஒரு நேச்சுரலான மேக்கப் லுக் தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபவுண்டேஷன் யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃபவுண்டேஷன் வந்து ஸ்கிப் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து இந்த கன்சீலரை செட் பண்ணுறக்கு Maybelline Fit Me காம்பேக்ட் பவுடர் யூஸ் பண்ண போகிறோம். என்ன ஷேட்னா 310. இந்த காம்பேக்ட் வந்து ஒரு ஸ்பாஞ்சோடு தான் வரும். ஸோ அந்த ஸ்பாஞ்ச் யூஸ் பண்ணியே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அண்டர் ஐஸ்க்கு அப்ளை பண்ணிவிட்டு அந்த ஸ்பஞ்சில் ஏற்கனவே இருக்க பவுடர் வச்சு மீதி ஃபேஸ்க்கும் அப்ளை பண்ணிக்கிறேன். மறக்காமல் நெக்லேயும் அப்ளை பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து ஐப்ரோஸ். என்னோடய ஐப்ரோஸ் பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து கொஞ்சம் ஃபில் ஆன மாதிரி கொஞ்சம் திக்காக தான் இருக்கும். ஐப்ரோஸ் ஸ்டார்ட் ஆகிற இடத்துல மட்டும் கொஞ்சம் ஃபில் ஆகாத மாதிரி இருக்கும். ஸோ நான் அங்கே மட்டும் அப்ளை பண்ணி ப்ரஷ் வச்சு பிளெண்ட் பண்ணி விட்டுக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து காஜல் அப்ளை பண்ணுறேன். அண்ட் நான் யூஸ் பண்ணுற காஜல் வந்து கே பியூட்டியோட காஜல். நான் வந்து என்னோடய வாட்டர் லைனில் மட்டும்தான் காஜல் அப்ளை பண்ணுறேன். நீங்கள் வந்து இந்த பாயிண்டில் காஜலை வந்து இன்னும் திக்காகவே கூட அப்ளை பண்ணிக்கலாம். இல்லை காஜல் இல்லைனா ஐலைனர் கூட யூஸ் பண்ணிக்கலாம். இந்த லுக் வந்து நான் முடிஞ்ச அளவுக்கு நேச்சுரலாக பண்ண போகிறேன். ஸோ அதனால் நான் காஜலோடு நிறுத்திட்டு ஐலைனரை வந்து ஸ்கிப் பண்ண போகிறேன். நெக்ஸ்ட் வந்து மஸ்காரா. அண்ட் நான் யூஸ் பண்ணுற மஸ்காரா வந்து Maybelline Lash Sensational மஸ்காரா. நீங்கள் வந்து ஐலைனர் அண்ட் காஜல் வந்து யூஸ் பண்ணலனா கூட பரவாயில்ல. பட் மஸ்காரா வந்து கண்டிப்பாக யூஸ் பண்ணுங்கள். ஏன்னா மஸ்காரா யூஸ் பண்ணும்போது உங்கள் ஐஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக பிரைட்டாக கொஞ்சம் அவேக்காக தெரியும், டல்லாக இல்லாமல். ஸோ அதனால் வந்து மஸ்காரா வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நெக்ஸ்ட் வந்து லிப்ஸ்டிக். ஸோ நான் வந்து மிஸ் கிளர் லிக்விட் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ண போகிறேன். ஷேட் வந்து நம்பர் 12. இந்த ஷேட் வந்து நான் டைரெக்டாக லிப்ஸ்க்கு அப்ளை பண்ணாமல் ஃபர்ஸ்ட் வந்து கையில் வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபிங்கர்ஸில் வச்சு அப்ளை பண்ண போகிறேன். இது பண்ணுறனால உங்களுக்கு நான் சொன்ன அந்த நேச்சுரல் லுக் கிடைக்கும். ஸோ இது வந்து நீங்கள் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரி இல்லாமல் கொஞ்சம் நேச்சுரல் லிப்ஸ்டெயின் மாதிரி தான் தெரியும். அண்ட் மீதி இருக்க லிப்ஸ்டிக்கை வந்து சீக்ஸில் அப்ளை பண்ணிவிட்டு பியூட்டி பிளெண்டர் வச்சு ஸ்மட்ச் பண்ணி விட போகிறேன். அண்ட் உங்கள் கிட்ட வந்து ப்ளஷ் இல்லாதப்போ நீங்கள் இந்த ஹேக் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஹேக் நீங்கள் பண்ணால் உங்கள் ஃபேஸுக்கு வந்து அந்த நேச்சுரல் அந்த ரோசி ப்ளஷ் லுக் வந்து உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் கடைசியாக இந்த லுக் ஃபினிஷ் பண்ணுறதுக்கு நான் ஒரு பிளாக் பிந்தி வைக்கிறேன். ஸோ தட்ஸ் இட் கைஸ். இதோட வீடியோ முடிஞ்சுது. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் நான் உங்களை என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன்.